சென்னை ஒக்கியம் துறைமுகத்தில் நடைபெற்று வரும் அகில பாரதிய சுவதேச சங்கல்ப யாத்திரை நிறைவு விழாவில் ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் காமகோடி உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். திண்டாடி கொண்டிருந்தாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம வேக்சினை டொனேட் பண்ணோம். இந்த டெவலப்டு கண்ட்ரி அப்படிங்கிற பேருக்கே நம்ம டிஃபரன்ஸ் கொடுக்கணும். இந்த சோ கால்டு டெவலப்ட் கண்ட்ரிஸ் அவங்களும் வேக்சின் கொடுத்தாங்க, வேக்சினை விற்றாங்க. விற்கிறது எப்படின்னா, அவங்களுக்கு குத்தினத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருந்ததை விற்றாங்க. நமக்கு தேவை இருக்கும் போதும் நம்ம அந்த வேக்சினை நம்ம டொனேட் பண்ணோம். இதுதான் பாரத தேசம். இதை நம்ம எல்லா இளைஞர்களுக்கும் சொல்லணும். ஏன் நீ ஒரு இந்தியன் என்று ஏன் பெருமை கொள்ள வேண்டும் என்பதை நம்ம அடித்து சொல்ல வேண்டும். இரண்டாவதாக, இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர் ரெஸ்பான்சிபிள் வார் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே காட்டாக இருந்தது நம்ம தேசம்தான். அதாவது நம்மோட பார்டரோட அதர் சைடில் நமக்கு தீங்கு விளைவிக்காத யாரையுமே நாம் தொடவில்லை. நமக்கு யாரு தீங்கு விளைவிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்கள ஒரு 5 மீட்டர் அக்யூரசியில் போய் அடிச்சிருக்கோம். இதுதான் ரெஸ்பான்சிபிள் வார். இதுக்கு பல இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. மெக்கானிக்கல், சிவில், ஏரோஸ்பேஸ், கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், எம்பெடட் சிஸ்டம், இது மாதிரி பல டிசிப்ளின் சேர்ந்து உருவாக்கின, நமக்கு நாமே உருவாக்கின அந்த சுதேசி டெக்னாலஜிஸ் தான் இன்னைக்கு நம்மளை காப்பாற்றிருக்கு. இதை நம்ம எல்லா யூத்துக்கும் இதை நம்ம எடுத்து சொல்லணும். இது நம்மளோட கடமை. ஏன் அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸுங்கிறது ரொம்ப கஷ்டம், பட் இன்டர் டிபெண்டன்ஸுங்கிறது சாத்தியம். ஏன்னா இன்னைக்கு வர டெக்னாலஜிஸ் அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கு. எல்லாமே நம்ம சுதேசியாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அது கஷ்டம். பட் ஆனால் 4 கண்ட்ரிஸ் சேர்ந்து செய்யலாம். எல்லாருக்கும் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். அதாவது நான் நிறையா செய்கிறேன், நீ குறைச்சி செய்கிறேங்கிற போது அந்த மோனோபொலி அல்லது ஒரு பாஸ் அந்த மாதிரியான ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட் வரும். அதை நம்ம குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம நிறைய ரிசர்ச் செய்யணும். குறிப்பாக நான் இந்த ஜேஇ எக்ஸாமில் இருக்கிற டாப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸையும் கூப்பிட்டோம். ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு செஷன் நடத்தினோம் ஐஐடி மெட்ராஸில். எதுக்கு கூப்பிட்டோம்னா, இவங்க எல்லாருமே என்னோட அபிப்பிராயத்தில் எதுக்காக ஐஐடிக்கு வராங்கன்னா, அந்த எம்ப்ளாய்மெண்ட், அந்த பே பேக்கேஜ், இதை ஒண்டி மனசில் நினச்சின்னு வராங்க. இதை நினைக்கிறது தவறுன்னு நான் சொல்லலை. எல்லாருமே படிக்கிறது சம்பாதிக்கிறதுக்கு தான். ஆனால் அதை ஒண்டி நினச்சின்னு வராங்க. அதனால் 100 பேரை கூப்பிட்டோம். சில பேர் வர முடியலன்னாங்க. நான் பிளேன் ஃபேர் கூட கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 75 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் பேரண்ட்ஸ் அட்டன் பண்ணாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு நாங்கள் தேசம், சொவரின் டெக்னாலஜி, நமக்கு தேவை, இதெல்லாம் பற்றி பேசினோம். அந்த டே முடிஞ்ச அன்னைக்கு ஒரு 15 பேரண்ட்ஸ் அங்கேன்னு சார் நாங்கள் பே பேக்கேஜ், எம்ப்ளாய்மெண்ட் இதை பற்றி பேச வந்தோம். தேசம், நேஷனல் செக்யூரிட்டி, சொவரின் டெக்னாலஜியை பற்றி யோசிச்சுட்டு போகிறோம்னு சொன்னாங்க. இது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். ஏன்னா பணம்ங்கிறது வந்துடும். என்னோட குருநாதர் காஞ்சி மகாபெரிவர் ஒரு உபதேசம் பண்ணார். சூரியனை பார்த்து நம்ம போனோம்னா நிழல் வேண்டாம்னாலும் நம்ம பின்னாடி வரும். The shadow will follow you when you go towards the sun. ஆனால் அதை சூரியனை விட்டுட்டு இந்த நிழலை பிடிக்க போனோம்னா நிழலும் வராது, சூரியனும் போயிடும். அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு நல்ல கோலை, அதை உன்னதமான ஒரு கோலை நோக்கி நம்ம போனோம்னா பணம், பதவி, புகழ் 3 வேண்டாம்னாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்கோம் நம்ம பின்னாடி. அந்த கோலை விட்டுட்டு இந்த பணமோ பதவியோ புகழையோ ஏதோ ஒன்று நம்ம பிடிக்க போனோம்னா இதுவும் கிடைக்காது, அந்த நோக்கமும் போயிடும். இதை நம்ம பாரத தேசத்து யூத்துக்கு திருப்பி மறுபடியும் நம்ம சொல்லணுங்கிற கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஏன்னா விக்ஷித் பாரத் 2047 நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி வாய்க்கு வாய் சொல்றாரு. ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்றாரு, ஒரு மீட்டிங்லையும் பல தடவை சொல்றாரு. மன் கி பாத்தில் இது மட்டும் அதை பார்த்தீங்கன்னா ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா, நமக்கு 1947 சோஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்தது. 2047 டெக்னாலஜி இண்டிபெண்டன்ஸ் நமக்கு வரணும்.
இதற்காக இந்த சுதேசி ஜாகரன், அந்த வேர்டே நல்லா இருக்கு. சுதேசி நமக்கு நாமே, ஜாகரன் விழிப்புணர்வு. நமக்காக செஞ்சுக்கணும், நம்ம டெக்னாலஜியை டெவலப் பண்ணணும். எல்லா இளைஞர்களும் நாட்டுக்கு சேவை செய்யணுங்கிற உன்னத நோக்கத்தோடு போனோம். அவங்களுக்கு வேணுங்கிற பணம், பதவி, புகழ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல உன்னதமான ஒரு தாட்டோட இந்த பேச்சை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ரத சப்தமி, நல்ல நாள். எல்லாருக்கும், ஆசிரியர் பெருமக்கள் இங்கே இருக்கும் எல்லாருக்கும் நம்ம யூத்தை நன்னா கைடு பண்ணி அவங்க 2047க்குள்ள ஒரு உன்னத பாரதத்தை உருவாக்குவதற்கு, அன்னைக்கு அவங்க தான் லீடர்ஸாக இருக்க போகிறாங்க. அதுக்கு நம்ம உருவாக்குவதற்கு அவர்களை தயார் செய்ய வேண்டும்ங்கிற கட்டாயத்தில் இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து, இது ஒரு டிரைவரை வச்சு ஓட்டுற கார் இல்லை, 1 கோடி இழுக்கும் தேர். இந்த தேரை எல்லாரும் சேர்ந்து இழுப்போம். வணக்கம். தேங்க்யூ சார். சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் அகில பாரதிய சுவதேச சங்கல்ப யாத்திரை நிறைவு விழாவில் ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் காமகோடி உரையாற்றி வந்த அந்த காட்சிகளை பார்த்தோம். அப்போது வாழ்க்கையில் இலக்கை சரியாக வைத்தால் பணமும் புகழும் வேண்டாம் என்றாலும் தேடி வரும் என்றும் அவர் பேசியிருந்தார். மேலும் அவர் பேசியவற்றை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 89397 5009.